மகிழ்வது போல் நலிந்தோரை வழிந்தழைத்து நயந்து பேசி உபசரித்து உள்ளம் மகிழ்வி போரை போற்றி புகழ்வார்கள் பொன்னுலக வாசிகளும் வாழ்த்தி வணங்குவார்கள் வானுலக தேவர்களும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அழியாத அருளை பெற்று அழியாத பேரின்ப உலகடைவார் இது சத்தியமே என்ற வாக்கின்படியும் பரந்த உலகத்தில் பிறந்த மாந்தர்கள் பணக்காரரானாலும் சரி பரம ஏழையானாலும் சரி பயில்வானானாலும் சரி இந்த உடுத்த உடையில்லையானால் உடம்பு அழியாது உயிர் பிரியாது, இருக்க இடமில்லையானாலும் உடம்பு அழியாது உயிர் பிரியாது, அணிய ஆவரணம் இல்லையானாலும் உடம்பு அழியாது உயிர் பிரியானால் உணவில்லையானால் உடம்பு அழிந்துவிடும் உயிர் பிரிந்துவிடும். இந்த உலகத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட 84 லட்சம் ஜீவபேதங்களும் எறும்பிலிருந்து யானை வரைக்கும் பசி என்பது பொது. எல்லா ஜீவன்களுக்கும் பசி வந்தால் 10ம் பறந்துடும், வேறு சிந்தனையே வராது. திரும்ப பசி சாப்பிட்டா தான் வரும். அப்படிப்பட்டது தான் அந்த அன்னதான பலன். ஆகினால் இந்த அன்னதானம் செய்யக்கூடிய அந்த அன்பர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் என்றென்றும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அருளை பெற்று திருவருட்பிரகாச வல்லற் பெருமான் அருளை பெற்று அன்னத்துடைய தாயின் அருளை பெற்று இளைஞானி சங்கரலிங்க சுவாமியின் அருளை பெற்று என்றென்றும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று இந்த சிற்றின்ப உலகத்திலும் மேலே பேரின்ப உலகத்திலும் என்றென்றும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் அருளை பெற்று நலமோடும் பலமோடும் மலமோடும் வாழ வேண்டும் என்று சமர சுத்த சத்திய சன்மார்க்க சங்க அறக்கட்டளை என்ற சித்தர்படத்தில் இன்று பௌர்ணமி உபயமாக, அதாவது கோடான கோடி அண்டங்களையும் கோடான கோடி பூலங்களையும் கோடான கோடி சூரியனையும் கோடான கோடி சந்திரனையும் கோடான கோடி கிரகக்கோள்களையும் கோடான கோடி ஜீவர்களையும் படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகப்பட்டவர் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு திதிகளுக்கும் ஒரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு ஆற்றலை, ஒரு சக்தியை, ஒரு வலிமையை, ஒரு பெருமையை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி என்றால் ஒரு உதாரணத்துக்கு கடலில் இருக்கக்கூடிய நத்தையின் வயிற்றில் முத்து உண்டாகும். அது எப்படி உண்டாகிறது? மழை துளி நத்தையின் வயிற்றில் சென்று அந்த மழை துளி தான் நத்தி ஆகும். அது எந்த நட்சத்திரத்தில் ஆகும்னா சுவாதி நட்சத்திரத்தில் பெய்யக்கூடிய மழை மட்டும்தான் நத்தை வயிற்றில் முத்தாகும். அப்படின்னா அதை நம்ம யோசனை பண்ணிக்கணும். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் ஒரு ஆற்றல் உண்டு, ஒரு திதிகளுக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. அப்படித்தான் இந்த பௌர்ணமி திதி முழு நிலவு. பௌர்ணமி திதியில் இறைவனை வணங்குவதால் என்ன பலன் என்று கேட்டால், சாதாரணமாக ஓம் சிவாய நம என்று ஓம் நம சிவாய என்று ஒரு தடவை சொன்னால் கிடைக்கக்கூடிய பலன் பௌர்ணமி என்று தவம் செய்யும் போது 1 கோடி தடவை சொன்ன பலன் கிடைக்கும். இது ஞானத்துக்குரிய நட்சத்திர திதி என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பௌர்ணமி திதியாக மக்கள் எங்கள் இடத்துல அங்கங்கே ஆண்டவரை வழிபடுவார்கள்.